Hello students, exercise 5.2 question number 7. Questionல கேட்டது வந்து ஏயோட வேல்யூ. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட x1 y1, செகண்ட் பாயிண்ட x2 y2ன்னு எடுத்துப்போம். ஓகே, இந்த ஸ்லோப்பும் கொடுத்துட்டாங்க. அப்போ mோட வேல்யூ given. ஃபார்முலா எழுதிடலாமா? அப்போ m ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. ஜஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. mோட வேல்யூ minus 1 by 2 equal to y2 value 3 minus இருக்கு ஃபார்முலால y1 value just a தான் x2 value 9 ஃபார்முலாக்குள்ள மைனஸ் போட்டுக்கிறேன் x1 value minus 2 மைனஸ் இன்ச்சு மைனஸ் ப்ளஸ் 2 மாறிடும் 9ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணுங்க 11 அந்த 11ஐ இங்கே தூக்கிட்டு வந்துடுங்க அப்போ மைனஸ் 11 ஓகே இந்த லெஃப்டில் இருக்கிற 2 இருக்குது பார்த்தீங்களா அது டினாமினேட்டரில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது அப்போ ரைட்டில் போகும்போது நியூமினேட்டர் போயிடும் ஓகே அப்போ 2 இன்ச்சு 3 மைனஸ் ஏ இப்போ இந்த 2வை உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணிடுங்க அப்போ மைனஸ் 11 ஈக்குவல் டு 2 இன்ச்சு 3 6 மைனஸ் போட்டுருங்க 2 இன்ச்சு ஏ மைனஸ் 2a இப்போ நமக்கு ப்ளஸ் ஏ தான் வேணும் இது நெகட்டிவ் டேர்மில் இருக்கிறதுனால அப்படியே லெஃப்டில் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்போ ப்ளஸ் 2a வந்துடும் இங்கே 6 அப்படியே தான் இருக்குது இந்த மைனஸ் 11 அப்படிங்கிற டேர்ம் லெஃப்ட்லேருந்து ரைட்டு கொண்டு போயிருங்க ப்ளஸ் 11ஆக மாறிடும் ஓகே இப்போ 6ஐயும் 11 ஆட் பண்ண 17 இந்த 2க்கும் ஏக்கு இடையில மல்டிப்ளிகேஷன் இருக்குது ஸோ நமக்கு ஏ தான் வேணும் அப்போ ஏ அப்படியே லெஃப்ட்டில் வச்சுட்டேன் இந்த 2 லெஃப்ட்டில் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது அப்போ ரைட்டில் வரும்போது என்ன ஆகும் டிவைடில் வந்துடும் தி வேல்யூ ஆஃப் ஏ இஸ் 17 by 2 இதுதான் ஆன்சர்